வணக்கம் நண்பர்களே, இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். 2 நாளைக்கு முன்னாடி தமிழக சட்டசபைக்கான தேர்தல் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 8-9 நாளில் அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். நாம் உட்பட நாட்டு மக்கள் எல்லோருமே அந்த முடிவுகளை எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த முறை வரலாறு காணாத அளவுக்கு ஓட்டுக்கள் பதிவாகிருக்கு. அதாவது 2021 தேர்தலை விட 20 லட்சத்துக்கும் கூடுதலான வாக்குகள் இந்த தேர்தலில் பதிவாகிருக்கிறதா புள்ளி விவரங்களில் தெரிய வருது. இந்த கூடுதல் வாக்குகளால் தேர்தல் முடிவுகள் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு ஆளுக்கு கற்பனை குதிரையை அவுத்து விட்டு சும்மா அடித்து விடுறாங்க. அதுக்கான கலாட்டாக்கள் நம்மளை சுற்றி வந்துட்டே இருக்கு. அது சம்மந்தமான வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க. வெல்கம் டு நம்ம செய்தி சேனல். தம்பி, நீ கிணறு வெட்டிட்ட, அதை 2 நாளா பார்த்துட்டேன். எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதான் ஆளுக்கு கிணறு வெட்டி அதில் பூதம் வருதான்னு பூத கண்ணாடியை வச்சு பார்க்குறாங்க. இந்த தேர்தலில் வரலாறு காணாத அளவுக்கு ஓட்டு விழுந்திருக்கு. அதனால் ஆட்சி மாற்றம் நிச்சயம்னு பலர் ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில ஜோசியருங்க இப்போ அவருக்கு ராஜயோகம் நடக்குது, அதனால் மே 4ஆம் தேதி யாரும் எதிர்பார்க்காத முடிவு வரும்னு வேற அடிச்சு விடுறாங்க. 54 வயசுல சுக்கிர தசை வருது. அந்த நேரத்துல நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரியா வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. இன்னும் சிலர் ஓட்டு போடும்போது அந்த நடிகை போட்டுட்டு வந்த ட்ரெஸ்ல பூக்கள் மலரும் நேரத்தை குறிக்கிற மாதிரி டிசைன் இருந்துச்சு. டிவிகே கட்சி கொடியிலையும் வெற்றிக்கு அடையாளமான வாகைப்பூ இருக்கு. அப்ப அந்த சென்டிமெண்ட் தானே வெற்றின்னு ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, விஜயோட தாவேகா கட்சி கொடியில இரட்டை யானைகள் இருக்குல்ல, அது மாதிரி தான் அவர் பெரம்பூர் திருச்சி கிழக்குன்னு 2 தொகுதிகள்லையும் போட்டிட்டு இருக்கார். அந்த 2 தொகுதியிலையுமே அவர் ஜெயிப்பார்னு அவங்க தொண்டருங்க அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க இன்னும் கொஞ்சம் மேலே போய் தமிழக வெற்றி கழக மந்திரி சபையோட உத்தேச பட்டியல் ரெடி ஆகுதுன்னும் அதில் 50% இடம் லேடிஸுக்குத்தான் அப்படின்னு வேற அடிச்சு விடுறாங்க. இன்னும் சிலரோ எங்கள் தலைவர் விஜய் போட்ட ட்ரெஸ் கலர்லேயே, அதாவது வெள்ளை ஷர்ட்டு காக்கி கலர் பேண்ட்டை எங்கள் கட்சிக்காரங்க போடுறாங்க, மற்றவங்களும் அதே மாதிரி போடுறாங்க. அதெல்லாம் ஆச்சரியம் இல்லை. ஆனால் தமிழக முதல்வரும் அவங்க கட்சி வேட்பாளர்கள் கூட அந்த ட்ரெஸ் கோடை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கொளுத்தி போடுறாங்க. அப்புறம் தமிழக முதல்வருக்கு கொடைக்கானலில் சென்டிமெண்ட் இருக்குது. போன 2021 தேர்தல் முடிஞ்சதும் கொடைக்கானலில் தான் போய் ரெஸ்ட் எடுத்தார். இப்போவும் அதே மாதிரி கொடைக்கானலில் போயிருக்காருன்றாங்க. அது மட்டுமா, தமிழகத்தின் புது மந்திரி சபையோட பட்டியலும் அங்கே தான் ரெடி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் விட இந்த தேர்தலில் பதிவான ஓட்டு பர்சன்டேஜ் கணக்கு சொல்கிறாங்க பாருங்க. உலகத்திலேயே ஹைஸ்பீடு சூப்பர் பவர் கம்ப்யூட்டரால் கூட அந்த கணக்கை சொல்ல முடியாது. இந்த தேர்தலில் நடந்திருக்கிற ஒரு விரல் புரட்சி யாருக்கு சாதகம், இல்லை பெருசாக ஏதாவது மாற்றத்தை தருமானும் இன்னும் கொஞ்சம் நல்ல பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அப்போ தான் த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு செகண்டுக்கும் இன்னொரு செகண்டுக்கும் இடையில கூட கொஞ்சம் மைக்ரோ செகண்ட் அளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்கும்ல. ஆனால் இங்கே நிலைமை வேற. இன்னும் சில இடங்களில் டிஎம்கேவா இல்லை டிவிகேவான்னு சரக்கு பார்ட்டியிலேருந்து சம்மர் டூர் செலவு வரைக்கும் பலமாக பந்தயம் கட்டிகிட்டு இருக்காங்க. மே 4க்குள்ள இப்படி ஆளுக்கு போகிற போக்கில் சோஷியல் மீடியாவில் பொங்க வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட டிவிகேவுக்கு அடுத்த எம்பி எலெக்ஷன் வரை லீவு. அதனால் தொண்டர்கள் யாரும் ஆஃபீஸ் பக்கம் வர வேண்டாம்னும் தலைவரின் ரீரிலீஸ் படங்களை பார்த்து ரசிக்கணும்னு மீம்ஸ் போட்டு கதற விட்டுருக்காங்க. வர்ற 7ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் திசை ஆரம்பிக்க போகுது. இன்னும் என்னென்ன காமெடியெல்லாம் நடக்குமோ தெரியல. ஒருவேளை அந்த காமெடியெல்லாம் நிஜமாகும்னோ தெரியல. இந்த உலகமாக உருட்டுக்கு நடுவில் அதிமுகன்னு ஒரு பெரிய கட்சி இருந்ததையே மறந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஆளை விடுங்கடா சாமி, ஆட்டம் கலைஞ்சதுன்னு சொல்லிட்டு போய் பிழைக்கிற வேலையை பார்க்கறது தான் நமக்கு நல்லது. அதுக்கு முன்னாடி ஒரு ஜோக் சொல்கிறேன். சிரிப்பு வந்தால் சிரிங்க, இல்லைன்னா சாரிங்க. அதாவது ஒரு குடும்பத் தலைவி அவங்க கணவரிடம் திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, டிவிகே இந்த 4 கட்சியில் எந்த கட்சிங்க ஜெயிக்கும்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் 4மே வரட்டும்னு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஹம்பிளாகவும் சொன்னாராம். ஏன்னா கேள்வி கேட்டது வீட்டுக்காரம்மா வச்சு எதையாவது பதிலாக சொல்லி அவங்க டென்ஷன் ஆகி சோத்துல விஷம் வச்சுட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயம் அவருக்கு. அந்த அம்மா மறுபடியும் என்ன இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் மே மாதம் 4ஆம் தேதி வரட்டுமே, யார் ஜெயிச்சாங்கன்னு தெரிஞ்சிடும், அப்படிங்கிறதைத்தான் 4 மே வரட்டுமே அப்படின்னு நாசுக்காக சொன்னேன் அப்படின்னு அந்த அம்மாவிடம் சமாளிச்சிருக்காரு. நமக்கும் அதே பதில்தான். மே 4ஆம் தேதி வரட்டும், பார்க்கலாம். அவ்வளோதாங்க விஷயமே. நன்றி, வணக்கம்.